ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குக்கிங் க்ளீனிங் வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். க்ளீனிங்னா எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் கிராசரி கண்டெய்னர்ஸ்லாம் வாஷ் பண்ணேன். அது எப்படி வாஷ் பண்ணலாம், எப்படி அதை மெயின்டைன் பண்ணலாங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்ததுமே நம்ம வீட்டு கார்டனில் பூக்கள்லாம் பூத்து இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இதை பார்த்து முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி, நெய் உருகுனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி சேர்க்கும் போது அதனோட ஃப்ளேவர்ஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. சும்மா ரஃபாக ஷாப் பண்ணால் போதும். அது கூடவே நம்ம வேணுங்கிற காய்கறியுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து காய்கறியெல்லாம் வந்து வதக்கும்போது காய்கறி சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா மசாலாஸ்லாம் வந்துட்டு அடி பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு எவ்வளோ வாட்டர் வைப்பீங்களோ அதே அளவு வந்து வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அதில் நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரம் வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நான் ஃப்ளேவர்ஸ்க்காக மேலே 2 புதினா இலை போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட இந்த அரிசியில் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆன அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வரும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ அதனோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உடனே மூடி போட்டு மூடிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடி போட்டுக்கோங்க. ஏன்னா உடனே மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா சாப்பாடு அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 3 to 4 விசிலுக்கு வந்து வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சுவையான வெஜிடபிள் பிரியாணி வந்து தயாராகிருச்சு. இதுக்கு பக்காவான சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் பச்சடி தான். எங்கள் வீட்டில் ஒருத்தங்களுக்கு ஆனியன் பச்சடி வேணும், ஒருத்தங்களுக்கு ப்ளெயின் தயிர் வேணும். அதுக்காக நான் 2மே தனித்தனியாக வந்து வச்சுட்டேன். ஸோ வேணா வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அது கூடவே ஆம்லெட்டுமே வந்து வச்சு சாப்பிட்டோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்கில் வந்து இறங்கியாச்சு. அந்த அன்றைக்கி பருப்பு ஐட்டம்ஸில் எடுத்து வெயிலில் வைக்கலான்னு மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னமோ தெரியல, திடீர்னு அந்த கண்டெய்னர்ஸுமே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. எதனாலனா நெக்ஸ்ட் வீக் வந்து ஹோல் கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுற பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக வந்து இப்போவே இந்த கண்டெய்னர்ஸில் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இந்த கண்டெய்னர்ஸில் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர்ஸில் இருக்கிற பருப்பு ஐட்டம்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட்லலாம் மாற்றி வச்சிட்ருந்தேன். ஸோ குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதெல்லாம் பெரிய தட்டுலேயும், கம்மியாக இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி பிளேட்ஸ்லேயுமே மாற்றி வச்சிட்ருந்தேன். பிளேட்ஸில் தான் வச்சு ட்ரை பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு கூட வெயிலில் வச்சு ட்ரை பண்ணலாம். நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கிறப்போ அது காற்று அடிச்சதுன்னா அதிலெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது. எனக்கு வந்து பிளேட்டில் வைக்கிறதா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பருப்பு ஐட்டம்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நல்லா வெயிலில் வந்து வச்சுக்கலாம். எப்போவுமே வெயிலில் வைக்கிறீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வெயில் பட்டு நம்ம சீக்கிரமாக அந்த பருப்பெல்லாம் வந்து ட்ரை ஆகும். முன்னாடியே வச்சிட்டிங்கன்னா அந்த ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே இதுக்கான கண்டெய்னர்ஸில் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லி வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே ஒவ்வொரு பருப்பு ஐட்டம்லாம் காலி ஆகுதுன்னா அப்பப்போ அந்த கண்டெய்னர்லாம் வாஷ் பண்ணி தான் போட்டு வைப்பேன். பட் ஒரு சில ஐட்டம்ஸில் சீக்கிரமாக காலி ஆச்சுன்னா அப்பப்போ வாஷ் பண்ணிடுவோம். ஒரு சில ஐட்டம்ஸில் வந்து ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம எந்த கண்டெய்னர் வாஷ் பண்ணுறோம், வாஷ் பண்ணலைங்கிறது வந்து ஒரு சில டைம் நம்மளால் கண்டே பிடிக்க முடியறதில்ல. அதனால் 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி ஹோல் கண்டெய்னர்ஸும் வந்து வாஷ் பண்ணுறப்போ நமக்கு எல்லாமே க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம அந்த கிராசரிஸ்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியும் ஒரு 1/2 hour டைம்
டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கண்டெய்னர்ஸில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. டைம் பார்த்தே 1 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. ஹஸ்பண்டுமே லஞ்சுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி குயிக்காக லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்னென்னா சொரக்காய் கடையில் தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 வரமிளகாய் நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம ஒரு சொரக்காயை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி கடையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா பிஞ்சு சொரக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை சேர்த்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க சொரக்காய்க்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு மசாலா வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகத்தை இடிக்கல்ல வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடையலுக்கெலாம் மல்லி சீரகம் சேர்த்து செய்யும்போது அதனோட ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதை சேர்த்து மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கடையலுக்கான அந்த காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடையிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடையலுக்கெலாம் எப்பவும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அதனோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி போயிடும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சொரக்காய் கடையல் வந்து தயாராகிருச்சு. இப்போது நம்மளோட சுவையான சொரக்காய் கடையல், புளி ரசம், வெள்ளை சாப்பாடு வந்து தயாராகிருச்சு. மதியம் நல்லா திருப்திகரமாக சாப்பிட்டு முடித்தோம். எப்போவுமே சொரக்காவை வந்து பொரியல் குழம்புன்னு வந்து வைக்காமல் ஒரு டைமாச்சும் இந்த மாதிரி கடையல் செஞ்சு பாருங்கள். அதனோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் மார்னிங் வாஷ் பண்ண கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிருந்தது. அதில் நம்ம டேரெக்டாக வந்து இந்த கிராசரிஸில் ரீஃபில் பண்ணாமல் ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரீஃபில் பண்ணிக்க போகிறோம். எதனால்னா அதில் வாட்டர் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. வைப் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி கிராசரிஸில் ரீஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நியூஸ் பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் வச்சு ரீஃபில் பண்ணுறப்போ நம்ம கிராசரி ஐட்டம்ஸில் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கண்டெய்னர்ஸில் ரெடியாக இருக்குது. ஷெல்ஃபில் வந்து வச்சிடலாம். ஷெல்ஃபில் வச்சதுமே ஷெல்ஃபே நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 3 o'clock போல் டீ குடிக்கலான்னு சொல்லி வந்திருந்தேன். எப்போவுமே ஒரே மாதிரி டீ காஃபி குடிக்கிற மாதிரியே இருந்தது. அந்த அன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி முருங்கா டீ தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் எப்போவுமே ரெகுலராக எடுத்துகிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இன்றைக்கி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் முருங்கை பொடி வந்து சேர்த்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட முருங்கை டீ வந்து தயாராகிருச்சு. இந்த பவுடர் நானே ரெடி பண்ணினது தான். இது எப்படி ரெடி பண்ணுன்னு இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முருங்கை லீவ்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நிழல்லே வச்சு ஒரு 3 டேஸ்க்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ட்ரையான அந்த லீவ்ஸை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட முருங்கை பொடி வந்து தயாராகிருச்சு. முருங்கை லீஃப் அதிகமாக இருக்கிறவங்களும் ஓகே, ஒருவேளை கிடைக்காதவங்க ஒரு சில இடத்துல வந்து கிடைக்குது அப்படின்னு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து யூஸ் ஆகும். இந்த பொடியை நீங்கள் 3 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட டேஸ்ட் வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும். ஸோ கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. இதில் நம்ம ஃபில்டர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே குடிக்கிறப்ப தான் அதனோட சத்துக்கள் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு இந்த டீயை வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கவுங்க எப்படி வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் போல் நல்லா ஜாலியாக வெளியே உட்காந்து முருங்கை டீ சாப்பிட்டுட்டே அப்படியே ஃபோன் பேசுகிற ஒர்க்கெலாம் இருந்தது. அதுவுமே பண்ணி முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு என்ன சமைக்கலான்னு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். மாவு இருந்தது. ஓகே, கார சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு சேர்த்து அது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 வரமிளகாய், ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 4-5 முந்திரி சேர்த்து ஃபேன் கடி வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல்
அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சுவையான கார சட்னி வந்து தயாராகிருச்சு. இது எல்லா விதமான இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூடவே தேங்காய் சட்னியுமே ரெடி பண்ணியாச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு பல் பூண்டு, 4-5 கடலை, தேவையான அளவு கல்லுப்பு, 4-5 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சுவையான தேங்காய் சட்னி வந்து தயாராகிருச்சு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எப்போவுமே இந்த கெட்டி சட்னி தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் தாளிப்பு சேர்க்குறனா கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே அந்த நார்மலாக தாளித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி கெட்டி சட்னி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதனோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஈவினிங் 6 o'clock போல் பூஜா ரூமில் டெக்கரேஷன் பண்ணி வத்தி சாம்பிராணியில் காமிச்சு நல்லா திருப்திகரமாக சாமியுமே கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமியில் கும்பிட்டு முடிச்சுட்டு ஓப்பன் டெரஸில் கொஞ்சம் நேரம் அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்துகிட்டு இருந்தேன். எப்போவுமே நமக்கான டைம் கொஞ்சம் நேரமாக ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம மைண்டுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஈவினிங் 7 o'clock மேலே தோசை ரெடி பண்ணலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்துட்டேன். எப்போவுமே வெரைட்டி ஆஃப் தோசை சாப்பிட்றதுனா எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும். அந்த அன்றைக்கி நார்மலாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா கார சட்னி, தேங்காய் சட்னிலாம் இருந்ததுனால. நார்மல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா கார தோசை, முட்டை தோசை, பொடி தோசைன்னு சொல்லி வெரைட்டியாக வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். உங்களில் யாருக்குலாம் இந்த மாதிரி வெரைட்டி தோசைலாம் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தோசை நல்லா மொறுன்னு வந்து அதில் ரெடி பண்ணியாச்சு. நல்லா செஞ்சு இந்த தோசையை எடுத்துகிட்டு போய் நல்லா வெளியில் வச்சு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பவே ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்தாங்க. மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லி குயிக்காக ரெடியாகி கிளம்பிட்டோம். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி சடனாக வெளியே போகிற பிளான் பண்ண ரொம்பவே பிடிக்கும். உங்களில் யாருக்குலாம் இந்த மாதிரி சடனாக வெளியே போகிறது ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நியர்பை தான். ஒரு 20 minutesலேயே வந்துட்டு ரீச் ஆகிடலாம். நாங்களும் அங்கே போயிட்டு பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு மூவிக்கு தேவையான டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ளே என்டர் ஆகிட்டோம். எனக்கு அந்த தேட்டரோட ஆம்பியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கல்கி மூவிக்கு தான் வந்திருந்தோம். மூவி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸில் வந்து இருந்தது. சூப்பராக இருந்தது. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா மூவி வந்து போட்டுட்டாங்க. டைட்டில் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி மொபைல் வச்சிட்டு இருந்தேன். அது கிளிப்பிங்ஸ் மாதிரி வந்து எடுத்துட்டேன். கொஞ்சம் நேரத்துலேயே ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு இன்டர்வல் வந்து விட்டுட்டாங்க. எங்களுக்குமே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு பப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் மூவி முடிஞ்சதையுமே நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரிட்டன் வரப்போவே லைட்டாக மழை துளியுமே வந்து தூரிட்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. சடனாக மூவிக்கு வந்தது. மூவி நல்லா ஜாலியாக பார்த்துட்டு ரிட்டன் போகிறப்ப மழை பெய்யுறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.